முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், வளர்பிறை சதுர்த்தி. உங்கள் கையில் இந்த ஒரு பொருளை வைத்துக்கொண்டு விநாயகரிடம் எந்த வரம் கேட்டாலும் அது உடனே கிடைக்கும். உங்களுடைய வாழ்வில் சங்கடங்கள் நிச்சயம் வரவே வராது. அப்படியே கர்மவினையின் காரணமாக பிரச்சனைகளை, சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவமும் மன தைரியமும் உங்களிடத்தில் எப்போதும் இருக்கும். சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்து வந்தால் விநாயகரது வழிபாட்டிற்கு அப்படி ஒரு மகிமை. எல்லோருக்கும் இஷ்ட கடவுளாக இருக்கும் விநாயக பெருமானை அன்றைய தினம் சதுர்த்தி நாளில் சிறப்பான முறையில் நாம் எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றிய ஒரு சிறிய வழிபாட்டு முறையை நாம் இந்த பதிவில் ஒரு பிரசித்திகயமான வழிபாட்டு முறையை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். உங்கள் வீட்டு பூஜை அறையில் இன்று மாலை 6 மணிக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு சாயங்காலம் சதுர்த்தி வருகிறது. விநாயகருக்கு மிகவும் பிடித்த அருகம்புல்லை சிறிதளவு கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் போல பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு விநாயகரின் திருவுருவ படத்திற்கும் மற்ற தெய்வங்களின் படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வலது கையில் சிறிதளவு அருகம்புல், ₹1 நாணயம் இரண்டையும் ஒன்றாக வைத்து இருக்க மூடிக்கொள்ளுங்கள். விநாயகரை மனதார நினைத்து கொண்டு உங்கள் வாழ்வில் எல்லா வளமும், எல்லா நலமும், ஐஸ்வர்யமும், ஆரோக்கியமும் ஊன்றெடுத்து பெருகி கொண்டே செல்ல வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். எதிர்மறையாக எந்த வேண்டுதலையும் வைக்க வேண்டாம். எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் உள்ளது, நிறைய கடன் உள்ளது, அதை எப்படி சமாளிக்கப் போகிறேனே என்று வருத்தப்படாதீர்கள். மன நிறைவோடு சந்தோஷமாக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு, வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அனைத்தையும் அந்த விநாயகரிடம் கேளுங்கள். கையில் அருகம்புல்லையும் ₹1 நாணயத்தை வைத்து வேண்டுதலின் முடித்துவிட்டு ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே 108 முறை உச்சரித்துவிட்டு அதன் பின்பு உங்கள் கையில் இருக்கும் அருகம்புல்லை விநாயகரின் படத்தின் முன்பு விநாயகரின் பாதங்களில் வைத்து விடுங்கள். இறுதியாக தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். முடிந்தால் இந்த பூஜையை முடித்துவிட்டு அந்த ₹1 நாணயத்தை கொண்டு போய் விநாயகர் கோவில் உண்டியலில் போட்டுவிடலாம். முடியாதவர்கள் நீங்கள் எப்பொழுது கோவிலுக்கு செல்கிறீர்கள் அப்போது அந்த ₹1 நாணயத்தை விநாயகர் உண்டியலில் போடுங்கள். சங்கடகர சதுர்த்தி அன்று கையில் அருகம்புல்லை வைத்து கொண்டு நீங்கள் என்ன வரத்தை கேட்டாலும் அந்த வரத்தை விநாயக பெருமான் மன நிறைவோடு சந்தோஷத்தோடு உடனடியாக உங்களுக்கு அள்ளி கொடுத்து விடுவார் என்பது நம்பிக்கை. நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்களேன். அந்த செல்வ கணபதி உங்களுக்கான செல்வத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.